இயேசு சொல்றாரு பாருங்க, நீ எனக்காக எவ்வளவு செஞ்சியோ அதை நான் பார்க்கல. ரொம்ப முக்கியம், இதை கீப் பண்ணி வச்சுங்க. நீ எனக்காக எவ்வளவு செய்யறியோ அதை நான் பார்க்கல. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் பாக்குறாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிதான். கர்த்தருக்காக எது செஞ்சேன், அதை ஓடுனேன். இப்ப இயேசு சொல்றாரு, இதுதான் சொல்றாரு. நீங்க பைபிளை மெத்தையிலிருந்து நீங்க வெளிப்படுத்துற வரைக்கும் வாசிச்சாலும் சரி, ஆதியாகமத்திலிருந்து நீங்க மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு படிச்சாலும் சரி, ஒண்ணுதான் சொல்லுது, நீ எனக்காக எவ்வளவு செஞ்சியோ அது கணக்குல உலக அழிவு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. அது எனக்கு மேட்டின் இல்லை. ஆனால் நீ என்னை போல எவ்வளவு மாறி இருக்கிறது தான் முக்கியம். அவரை போல மாறுகிற குணாதிசயங்கள், அவரை போல தன்மையுடையதுதான், அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் வலிமை. இன்னைக்கு அந்த வலிமையை பத்தி தான் இன்னைக்கு சபை உங்களுக்கு நாங்க உற்சாகப்படுத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கோம்.